தாவேக்காவினரே வந்து அவங்களுக்கு இளைஞர்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த இடத்துல நம்ம அத தான் கவனிக்கணும். இப்ப இத பார்க்கும்போது கீழ என்ன பண்ணுவானுங்க, அந்த அகராதி புடிச்சவனுங்க, "டேய் போலீஸ் தான்டா கொன்னுச்சு. நீ என்ன வேணா மாரி பேசுறன்னு" போடுவானுங்க கீழ. இத தான் இப்ப கீழ போட போறானுங்க. ஆனா உண்மைய நம்ம எதார்த்தமா சொல்லணும்ல. யூடியூபர் மாரி இல்லாம நான் ஒரு ஜேர்னலிஸ்ட்டா சொல்லணும்ல. தாவேக்காவினர் தான் இளைஞர்கள் தான் அங்க வந்து முதல்ல ஆதரவு அவங்களுக்கு தராங்க. உடனடியா அங்க வந்து சட்டமன்ற உறுப்பினர், முன்னாள் சட்டமன்ற காந்தி அங்க வராரு. அவரு வந்து அங்க இத காவல் அதிகாரிகள்கிட்டயோ, "எப்படிங்க செத்து போனாங்க?" இது யாரா இருந்தாலும் கேட்க செய்வோம். கேட்ட உடனே அங்க கம்யூனிஸ்ட்டுகள் வராங்க. வந்த உடனே இது வந்து கொஞ்சம் அப்படியே பெருசா பிரச்சனை பெருசாவுது. உடனே போராட்டங்கள் வலுப்பெறுது. அவங்க சகோதரிகள் வந்து அழுவ ஆரம்பிக்கிறாங்க. சகோதரி அழுவுறாங்க. ஆ மனைவி ஒரு பக்கம் அழுது புலம்புறாங்க. தாயார் இவங்க எல்லாருமே உறவினர்கள்லாம், "ஐயோ! இந்த மாரி இறந்துட்டாங்களே, பாடியே எங்கள பார்க்க விட மாட்டேன்றாங்களே" அப்படின்போது, இது எல்லாமே 9ஆம் தேதி வியாழக்கிழமை, 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மனைவி பார்க்குறாங்க. 11ஆம் தேதி சனிக்கிழமை, 12ஆம் தேதி ஞாயித்துக்கிழமை. திங்கட்கிழமை காலையில தான் இந்த சம்பவம்லாம் நடந்துகிட்டே இருக்கு. உடனே பெரிய எக்ஸ்போஸ் ஆகுது. எக்ஸ்போஸ் ஆயிட்டே இருக்கும்போது காவல்துறை உடனே எஸ்பி தலைமையில ஒரு விசாரணை அமைக்கிறாங்க. விசாரணை ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருக்கு. ஃபர்ஸ்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட் அவங்க வந்து அவங்க முன்னிலை இப்ப 13 கடந்துருச்சு. இப்ப 14, 13 அந்த நேரத்த கடந்தோம்னா அதுக்கப்புறம் போஸ்ட்மார்ட்டம் பண்ண முடியாது.